வணக்கம். விஎல்ஜி பிரசன்ஸ் இன்னைக்கு உங்களுக்காக சொல்ல போற அருமையான கதை இனி 2 மகள்கள். எழுதியவர் ரேணு மோகன். கதைக்குள்ள போலாமா? சுட்டெரிக்கும் வெயில், வெறிச்சோடிய மணல் சாலைகள். அந்த கிராமத்தில் வேறு எந்த பொழுதுபோக்கும் இல்லை அவர்களுக்கு. ஆகையால் தினம் அந்த இளம் பெண்கள் கோவிலுக்கு செல்வது வழக்கம். ஆம், பராமரிக்கப்படாத பழைய பிள்ளையார் கோவில்தான் அது. தினமும் ஒரே வேண்டுதல் தான், மாற்றம் இல்லை. தன் வேண்டுதலை மனப்பாடம் ஆக்கிய அவர்கள் கையெடுத்து கண்மூடியதும் அந்த மனப்பாடத்தை ஒப்பித்து 3 முறை கோவிலை சுற்றி வந்து வெளிநடையில் உட்கார்ந்து கதை பேசுவது வழக்கம். அதாவது கதை பேசுவதற்காக மட்டும் கோவிலுக்கு செல்கிறார்கள் என்று சொல்லலாம். அவர்கள் அக்கா தங்கை இல்லை, இருந்தும் அவ்வளவு நெருக்கம், ஊரார் கண்ணுப்படுவது போல் நெருக்கம். வீட்டிலிருந்து 5 நிமிடத்தில் செல்லும் அந்த கோவிலுக்கு இவர்கள் எடுத்துக்கொள்ளும் நேரம் குறைந்தது அரை மணி நேரம். போகாத சந்து பொந்து இல்லை. பொழுதெங்கும் வீட்டில் அடைந்திருக்கிறார்கள் என்பதால் சிறியவள் அம்மா இதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டாள். பெரியவள் தாய் தந்தையை ஒரு விபத்தில் இழந்தவள் என்பதாலும் அவள் பாட்டியின் கண்காணிப்பில் இருப்பதாலும் பாட்டியும் அவள் விருப்பம் போல் விட்டு விட்டுவாள். திண்ணையில் தினமும் இரவு இருவருக்கும் அந்த அம்மா கையால் தான் சோறு. அந்த பாட்டி மிகவும் முதிர்ந்தவர், அதனால் சோறு அவ்வளவாக இறங்காது. மதியம் மீந்த சோறு, பக்கத்து வீட்டு குழம்பு என்று நாட்கள் தள்ள வந்தது. பிள்ளையார் கோவில் திருவிழா 10 நாளில். ஒரு வாரத்திற்கு முன்பே வெளியூரில் இருந்து கடை போட்ட வியாபாரிகள். இப்பொழுதெல்லாம் கோவில் சுற்றி வர குறைந்தது 3 மணி நேரமாவது ஆகும். ஒன்றும் வாங்கவில்லை என்றாலும் கடைகளை சுற்றி பார்க்கவே செல்வார்கள். நாளை கோவிலின் குடமுழக்கு. இன்று தான் உச்சகட்ட கோலாகலம். ஆட்டம் பாட்டம் என்று இருக்க நேரம் போவதே தெரியாது. முன்பெல்லாம் 9 மணிக்குள் வீட்டுக்கு வந்து விடுவாள். அன்று அவள் திருவிழா முடிந்து வர மணி 11:30 ஆகிவிட்டது. வீட்டிற்கு போனால் பாட்டி தீட்டும், அதனால் இங்கேயே படுத்துக்கிறேன் என்று தோழியின் அம்மாவிடம் சொன்னாள். அதுக்கென்ன, படுத்துக்கோ என்றாள். அவர்கள் காலையில் கிளம்பி அப்படியே கோவிலுக்கு சென்றனர். பகல் 12 மணிக்கு கோவில் அன்னதானம் சாப்பிட்டு தன் பாட்டிக்கும் எடுத்து சென்றாள். பாட்டி என்று திருவாசப்படியில் இருந்து கத்தி கொண்டே போன அவளுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. பாட்டி வாய்ப்பிழந்தபடி, ஆம், பாட்டி இறந்திருக்கிறாள். அந்த அம்மாவிடம் சொல்லி ஓ என்று கத்தினாள். படுத்து புரண்டாள். அவள் அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் அந்த அம்மாவும் அவளை கட்டி பிடித்து அழுதாள். எல்லா காரியமும் முடிந்தது. பின் தனிமையில் அமர்ந்த அவளிடம் அந்த அம்மா, எனக்கு இனி ஒரு மகள் இல்லை, 2 மகள்கள் என்றாள். எங்களுடனே நீயும் இருந்துக்கோ என்றும் கூறினாள். அவளின் கண்கள் கலங்கியது. பின் சமாதானப்படுத்தினாள் சிறியவள். மீண்டும் வழக்கம் போல் மாலையில் கோவிலுக்கு. இப்பொழுதெல்லாம் வேண்டுதல்கள் மனப்பாடமாக இல்லை, மனதிலிருந்து பாடமாக. இத்துடன் இனி 2 மகள்கள் கதை முற்றம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. நன்றி, வணக்கம்.